குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. இதை தொடர்ந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும், தெளிவடைந்து கேட்க வேண்டும். கேட்டால் போகாது, கேட்க 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 உங்களுக்கு தெளிவு வர வேண்டும். தெளிவு வரலன்னா இன்னொரு தடவை கேளுங்க. தெளிவு இல்லாமல் கேட்டு பிரயோஜனமே கிடையாது. கேட்குற விஷயம் உங்களுக்கு தெளிவை கொடுக்கவில்லை என்றால் அதை கேட்டு பிரயோஜனம் கிடையாது. அதனால் எவ்வளோ முடியுமோ அதை கேட்டு தெளிவடைந்து கேட்டால் உங்களுக்கு இன்னும் பலம் கிடைக்கும். அதனால் தெளிவோடு கேளுங்க, கவனமாக ஆழமாக கேளுங்க. நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்குது. எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது, எப்போ நீங்கள் கடவுளை சரியாக அனுபவிப்பீங்களோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்களோ, அந்த டைமில் தான் நீங்கள் வித்தியாசத்தை உணர்வீங்க. மற்றவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இப்போது கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வித்தியாசம் தெரியாது. கடவுளானவரை, பிள்ளையானவரை, உயிரானவரை சரியாக தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு வித்தியாசமே தெரியாது. என்ன சொல்கிறோன்னு புரியாது. ஆனால் பாருங்கள், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்கள கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தெரியும் அந்த வித்தியாசம். முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இப்போ மனசு எப்படி இருக்குது, எவ்வளோ லைட் ஆகிடுச்சு, எவ்வளோ பாரமாக இருந்தது, இப்போ எவ்வளோ லைட்டாக இருக்குது, எல்லாமே புரிய வரும். எதை பார்த்தும் கலங்க மாட்டோம், எதை பார்த்தும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம், எதை பார்த்தும் டென்ஷன் ஆக மாட்டோம். அதுதான் பெரிய விஷயம், இந்த வித்தியாசம் வர்றது. இந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அவங்கள பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், அப்போ தான் தெரியுது அவருடைய அன்பு. அப்போ தான் புரியுது அவருடைய அன்பு எவ்வளோ பெருசுன்னு. ஏன்னா நம்ம இந்த சரீரத்தில் இருக்கோம் பாருங்கள், நிச்சயமாக தப்பு பண்ணுவோம், நிச்சயமாக கலாடாக எதனா தப்பு பண்ணி, எதனா கோவப்பட்டு, எதனா சொல்லி, எதனா செய்வோம் பாருங்கள். ஏன்னா இந்த ஃப்ளஷ் அப்படி தான் எதை வேணால் செய்ய வைக்கும். ஆனால் செய்ய வச்ச அடுத்த நிமிஷமே ஓடி வந்துடுவார். சரி விட்றா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வார். அதாவது நம்மளோட எல்லா வீக்னஸ்லேயும் அவர் ஸ்ட்ரென்த்தாக வந்துடுவார். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்கள தான் தெரியும். நிச்சயமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். பயங்கரமான ஸ்ட்ரென்த்தாக வந்துடுவார். நம்ம வீக்னஸில் எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக வந்துடுவார். எந்த இதில் விழுந்து போய்டுறோமோ அதெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக வந்துடுவார். ஓகே, அதே மாதிரி வியாதி வர்ற மாதிரி தோணிச்சினாலே வந்து சொல்லுவார், நீ கவலைப்படாது, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாது, நான் இருக்கிறேன், நான் உன்னை குணப்படுத்தி குணப்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லுவார். பிள்ளையானவர் ஆக்சுவலாக குணப்படுத்தி விட்டார் அப்படின்றது தான் முக்கியம். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சத்தமாக அதை சொல்லணும். நம்ம இந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தெரிந்து கொள்ளாதவர்கள், கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவரை தெரியாதவர்கள் மாதிரி கிடையாது. நம்ம அற்புதமாக ஏற்றுக்கொண்டுட்டோன்னா நிச்சயமாக வியாதி, வலி, வேதனை அப்படிலாம் இருந்ததுன்னா நிச்சயமாக எந்த வியாதியாக இருந்தாலும் நம்ம போய் என்ன குணப்படுத்துங்க கடவுளே நம்ம சொல்ல மாட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வித்தியாசம் நான் சொல்கிறேன். கடவுளை எக்ஸ்பீரியன்ஸே ஆகாதவங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ கடவுளை என்னை சுகப்படுத்து, எனக்கு சுகம் இல்லை, உனக்கு உடம்பு சரியில்லை, என்னை சரிப்படுத்து அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏன்னா தோணிச்சுன்னா கூட, நீங்கள் என்னை சுகப்படுத்திட்டீங்களே, நிச்சயமாக சுகப்படுத்திட்டீங்க, நீங்கள் என்னை சுகப்படுத்திட்டீங்க. அதுதான் அங்கே 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 தண்டாயுத தபாணியோடைய ஸ்பெஷல் எஃபெக்ட் வரும். தண்டாயுத தீபாவணியோட ஸ்பெஷல் எஃபெக்ட் அங்கே தான். இப்போ இதெல்லாம் தெரியாமல் சும்மா தண்டபாணின்னு பேசி தெரியக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் என்ன ஆகும்னா, வியாதி வரும்போது உடனே சொல்லுவோம், நீங்கள் தான் எல்லாம் அந்த அந்த தண்டத்தை சுமந்தீங்களே, நீங்கள் தான். இப்போ இவங்க சுமந்துட்டுருக்குறாங்க காவடின்னு சொல்லிட்டு, அவர் சுமந்தார்ன்றதை தான் காட்டுறாங்க இவங்க காவடி தூக்கிட்டு. ஆனால் அது நம்ம சுமந்து கொண்ட தேவையே இல்லை, சுமந்து கொள்ள தேவையே இல்லை, சந்தோஷமாக இருக்க சொல்கிறார். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அதாவது புரிஞ்சுக்கிட்டவங்க, தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் அப்படி சொல்ல முடியும். தெரியாதவங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ உடம்பு சரியில்லை, சுகப்படுத்துங்க கடவுளே, சுகப்படுத்துங்க, அப்படி தானே சொல்லுவோம். இல்லை 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 தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தான் சுகப்படுத்திட்டீங்களே, நான் அதை ஒத்துக்கிறேன், அதனால் எனக்கு எனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது காணாமல் போயிடும். அதுதான் வித்தியாசம். வித்தியாசம் தெரிஞ்சுங்க.
கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசம் இதுதான். அதே மாதிரி பணம் கஷ்டம் பார்த்த உடனே, ஐயோ பணத்தை கொடுங்க எனக்கு பிரச்சனையாக இருக்குது பணம் வேணும் அப்படின்னு சொல்லுவான் கடவுளை தெரியாதவன். கடவுளை தெரிஞ்சவன் என்ன சொல்ல தெரியுமா, அது நீங்கள் தான் ஆண்டி ஆகிட்டீங்களே, நான் நிச்சயமாக பணக்காரன் தான், கெட்ட சக்தி சும்மா பயமுறுத்தினுறேன் என்ன, அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவன் தான் கடவுளை தெரிஞ்சவன். வித்தியாசம் புரியுதுங்களா? இந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு நீங்கள் வேறு யாரும் ஆசைப்பட்றீங்களா? இல்லை வியாதி வந்து ஒவ்வொன்று அழுதுகிட்டு தெரிய ஆசைப்பட்றீங்களா? இல்லை பணம் வரலன்னா ஐயோ பணம் இல்லையே பண கஷ்டத்தில் துடிச்சிட்டு இருக்கிற ஆசைப்பட்றீங்களா? சொல்லுங்கள். அது உங்கள் இஷ்டம், உங்கள் இஷ்டம், நிச்சயமாக உங்கள் இஷ்டம். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி பாவம் பண்ணிவிடுவோம் தப்பு பண்ணிவிடுவோமோ, ஐயோ நம்ம எதனா பாவம் அதெல்லாம் வேணாம். ஏன்னா அவர் வந்து நம்ம பாவம் எல்லாம் கம்ப்ளீட்டாக வினையை கம்ப்ளீட்டாக தீர்த்து விட்டார். வினையை முழுவதுமாக தீர்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்தமாக சொல்லுவோம், அவர் வினை தீர்த்த விநாயகர். எனக்கு வினை இல்லை, எனக்கு எந்த விதமான பாவமும் என்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சத்தமாக சொல்ல முடியும் கடவுளை தெரிந்தவர்கள். கடவுளை தெரியாதவன் தான் பாவம் செஞ்சிட்ட அப்புறம் ஓடுறது, அங்கங்கே குளம் குட்டாலாம் தேடிக்கிட்டு, எங்கெங்கே குளம் குட்டை இருக்குதோ கடல் இருக்குதோ எல்லாத்துலேயும் போய் முங்கி டெய்லி முங்கிட்டு இருக்கிறது, இல்லை வாரத்தில் ஒரு தடவை போய் முங்குறது, இல்லை மாதத்தில் ஒரு தடவை, இல்லை வருஷத்தில் ஒரு தடவை போய் முங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், இந்த பாவத்திலேருந்து விமோசனம் கிடைக்குமா. ஆனால் கடவுளை தெரிந்தவர்கள் பயமே கிடையாது. ஏன்னா பயங்கரமான நல்லவனாக என்னை ஆக்கி வச்சிட்டார் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க சத்தமாக. என்னை நல்லவங்களாக்கிட்டார் கடவுள் அப்படின்னு சத்தமாக சொல்லுவாங்க கடவுளை தெரிந்தவர்கள் எப்போவுமே. ஏன்? அவர் எல்லா வினையும் எடுத்துட்டாருன்னு தெரிஞ்சவங்க. இவங்க வினை தீர்த்த விநாயகன்னு சொல்லிட்டு சும்மா சாமி கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் அங்கங்கே போய் குளம் குட்டை பார்த்துட்டு குதிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம அப்படி செய்ய மாட்டோம். இதுதான் பெரிய வித்தியாசம், தெரிஞ்சுக்க. நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது. நம்ம எந்த சாபத்துக்கும் பயப்பட மாட்டோம். யார் எந்த சாப மாட்டாருன்னு பயப்பட மாட்டோம். ஏன்னா எல்லாத்தையுமே அவர் சாபமாக எடுத்துட்டார். வினைகளை எல்லாமே சாபத்தை கூட ஒரு வினையாக எடுத்துட்டார், அவருக்கு தலையில் எடுத்துக்கிட்டார். அதனால் நம்ம நிச்சயமாக எல்லா விதத்திலும் சந்தோஷமாக வாழ்பவர்கள் என்று கடவுளை தெரிந்தவர்கள் உணர்ந்து தெரிந்து சந்தோஷமாக வாழ்வார்கள். அப்படி கடவுளை தெரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இல்லைன்னா அப்போ இன்னும் சரியாக தெரியலன்னு அர்த்தம். சரியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். அதனால் இதை தெரிந்து புரிந்து சந்தோஷமாக வாழ்கிறவங்க எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.